வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சீரிஸ் இப்போ தமிழில் அவைலபிள் தான் இருக்கு. இந்த சீரிஸோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போலீஸ் அம்புலி ராஜு காணாமல் போயிட்டாரு. இவனை யார் கடத்திருக்கா, உண்மையாக இவர் உயிரோட தான் இருக்காரா இல்லையா, இதுக்கு பின்னணி என்னங்கிறத போலீஸ் டீம் வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் சீரிஸோட முழுநீள கதையாகவே அமைச்சிருந்தாங்க. ஆல்ரெடி சீசன் 1 ரிவ்யூ போட்டிருப்பேன். பார்க்கலைன்னா இந்த டைட்டிலுக்கு மேலே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. அதில் நம்ம சொல்லியிருந்த நிறை குறைகளை இந்த ஒரு சீசனில் தவிர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சீரிஸோட ரன் டைமுமே 3 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. அதோட நீட்டான ரன் டைமா இருந்தது. ஒரு போலீஸ் அதிகாரிக்காலம் மொத்த போலீஸ் டீமும் தேடுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அடுத்தடுத்து பரபரப்பான காட்சிகள் ரொம்ப சூப்பரா இருந்தது. அட்லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க யோசிச்ச விதம், அது வந்துட்டு ஒரு டாகோட கனெக்ட் பண்ணி முடிச்சதெல்லாம் நீட்டான ஒரு பிரசன்டேஷனா இருந்தது. ஆனா எனக்கு கடைசி கிளைமேக்ஸ் முடியும் போது அந்த அவங்க சொல்ல வந்த விஷயத்தை ஏன் இன்னும் வந்துட்டு முழுசா சொல்லியிருக்கலாமே, ஏன் வந்துட்டு அப்படியே பாதியே வந்துட்டு கட் பண்ணி இதை அப்படியே டப்புன்னு முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதா செஞ்சது. வெப் சீரிஸ் தான் எடுத்திருக்கீங்க, இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சேர்த்து டீடைல்டா என்னதான் நடந்ததுங்கிறத அட்லாஸ்ட் வந்துட்டு ஒரு தெளிவா வந்துட்டு நமக்கு கன்வே ஆகுது. ஆனா அது சீன்ஸா வந்துட்டு ஏன் காட்டல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கதான் செஞ்சது. இப்போ ஒரு சீன் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு திருடன் இந்த வீட்டில தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போலீஸ் அவனை ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு, திருடன் உள்ளதான் இருக்கான். இது அப்படியே வந்துட்டு கட் பண்ணி கிளைமேக்ஸ் போட்டா என்னன்னு உங்களுக்கு புரியும். நாம சரி எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, உள்ள திருடா இருக்கான், போலீஸ் பிடிச்சிட போறாங்க, இதை நாமளே யூகிக்கலாம். அதை சீனா கன்வே பண்ணும்போது தான் அதுக்கான இம்பாக்ட்ங்கிறது இருக்கும். அது இந்த சீரிஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிசிடிவி பிரச்சனை வந்துட்டு சீசன் 1 சொல்லியிருந்தேன், அதெல்லாம் இதில் வந்து நீட்டாக கையாண்டு இருந்தாங்க. என்ன போலீஸோட ஃபோனை டப்புன்னு ட்ராக் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ட்ராக்கிங் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து வந்துட்டு படம் ஓரளவுக்கு சூடு பிடிக்குதுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சீசன் 1 கம்பேர் பண்ண 2 வந்துட்டு ஓரளவுக்கு பெட்டர் வாட்சாகவே இருந்தது. நீங்கள் சீரிஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டிட்டு இருந்தேன். நன்றி, வணக்கம்.